கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை தீமையை விட்டு விலகு என்று சொல்லி இந்த நாளிலே அவர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். ஏன் தீமையை விட்டு விலகணும்? யார் தீமையை விட்டு விலகினாங்க? தீமையை விட்டு விலகிறதுனால என்ன நடந்தது? ஏன் அப்படின்னா அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தீமை என்பது நம்மளோட வாழ்க்கையில் அது வேண்டாத காரியமாக இருக்கிறது. தீமை பகையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. தீமை அது சண்டையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அது வெறுப்பை உண்டாக்குகிறதா இருக்கிறது. பிரிவினையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட தீமையான காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவ பயம் தீமையை விட்டு விலகிருக்க செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது தேவனுக்கு பயப்படுகிற பயம். நம்ம தேவனுக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா, தெய்வத்துக்கு நம்ம பயப்படும் பொழுது தீமையை விட்டு நம்மளை விலகிருக்க செய்கிறதா இருக்கிறது. எப்படியாப்பட்ட தீமையான காரியங்கள் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட தீமை நமக்குள்ளே முன்னாடி இருந்தாலும் சரி, நம்ம தேவனுக்கு பயப்படும் பொழுது அந்த தீமையான காரியங்களை விட்டு விலகிருக்கிறதா இருக்கிறது. ரெண்டாவது பார்க்கிறோம், சங்கீதம் 97:10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவ அன்பு தீமை செய்வதை வெறுக்க செய்யும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது நமக்கு தேவ பயம் இருக்கணும். ரெண்டாவது தேவ அன்பு இருக்கணும். இந்த தேவ அன்பு இருந்துச்சு அப்படின்னா தீமையான காரியத்தை செய்கிறத நம்மளை வெறுத்துருவோம். ஐயோ, இது தீமை, இதை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்ய மாட்டேன், இது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் என்று சொல்லி அதை நம்ம வெறுக்கிறவர்களாக இருப்போம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள தேவ அன்பு இருக்கிறது. தேவ அன்பு இருக்கும் பொழுது அந்த தீமையை வெறுக்கிறவர்களாய் காணப்படுவோம். மூன்றாவது பார்க்கிறோம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, தெய்வீக ஞானம் தீமைக்கு விலக வைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவது தெய்வ பயம் இருக்கணும். ரெண்டாவது தேவ அன்பு இருக்கணும். மூணாவது தெய்வீக ஞானம் இருக்கணும். இந்த தெய்வீக ஞானம் இருக்கும் பொழுது தீமைக்கு விலக வைக்கிறதா இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கார். நம்ம தெய்வத்துக்கு பயப்படும் பொழுது, தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது எது நன்மை எது தீமை என்று சொல்லி ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த தெய்வீக ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எது தீமையாக இருக்கிறதோ அதை பற்றி தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதில் இருந்து விலக வைக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனோட கூட பிறந்த சகோதரர்கள் குடும்பத்தில் உள்ளவங்களையே அவனை குழியில் தள்ளினாங்க, அவனை வெறுத்தாங்க, அவனை விற்று போட்டாங்க, அவனை மறந்து போனாங்க. ஆனாலும் யோசேப்புக்குள்ள தேவ பயம் இருந்தது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனோட வாழ்க்கையில் விற்று போட்ட நேரத்திலையும் போத்திபார் மனைவி நிமித்தமாய் அவனுக்குள்ள பாவம் வந்துச்சு. யாருமே இல்லை தான், தனிமையான சூழ்நிலை தான். பாவம் அவனை நெருங்குகிற நேரத்திலும் அவனுக்குள்ள தேவ பயம் இருந்ததுனால, யோசேப்போடு கர்த்தர் இருந்ததுனால அந்த பாவத்தை விட்டு அந்த தீமையை விட்டு அவன் விலகியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்புக்குள்ள தேவ அன்பு இருந்ததுனால தான் அவங்க சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டாலும், அவனை வெறுத்தாலும், அவனுக்கு விரோதமாக எழும்பினாலும், அவனை விற்று போட்டாலும் மறுபடியுமா தேவனுடைய சித்தம் தேவனுடைய தரிசனம் நிறைவேற்றின நாட்களில் அவனுக்குள்ள தேவ அன்பு இருந்ததுனால தான் அவனுக்கு தீமை செய்தவர்களை அவன் வெறுக்காதபடிக்கு அவன் நன்மை செய்கிறவனாய் மாறினான். மூன்றாவது பார்க்கிறோம், தெய்வீக ஞானம். அவனுக்குள்ள தெய்வீக ஞானம் இருந்ததுனால தான் அவனோட வாழ்க்கையில் தீமையான காரியங்களை அவன் விட்டு விலகினதுனால தான் கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையை ஆசிர்வதித்து அவனை அதிபதியாய் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியா, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் எனக்கும் தேவ பயம் இருக்கும் பொழுது, தேவ அன்பு இருக்கும் பொழுது, தெய்வீக ஞானம் இருக்கும் பொழுது அவர் நம்மளை விட்டு தீமையான காரியத்தை விலகிருக்க செய்கிறவராக இருக்கிறார். நம்ம தீமையை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் நமக்கு தீமையான காரியத்தை நன்மையாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் முழுதுமாய் பாதுகாத்து தீமைக்கு விலக்கி நன்மையான காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.